செல்ஃப் கேர், தமிழ்ல சுய அன்பு, செல்ஃபிஷ் சுயநலம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்காக வாழ்றது சுய அன்பு, அடுத்தவங்களை கெடுத்துட்டு வாழ்றது சுயநலம். பல பேரு உங்களுக்காக வாழ்றதையே சுயநலம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கணவருக்கு போன் பண்றீங்க 4 மணிக்கு, ஏங்க நைட்டு என்னங்க செய்யறது, சப்பாத்தி சுடலான் இருக்கேன். அவரு அதெல்லாம் வேண்டாம், இட்லி சுடுன்றாரு. இட்லி உங்களுக்கு பிடிக்காது, சப்பாத்தி பிடிக்கும். என்ன பண்றீங்க, அவர் சொன்னாருன்னு சொல்லி இட்லி சுட்டு சாப்பிட்றீங்கல்ல, உங்களுக்கு சுய அன்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கேர் அதுக்கு பேரு. அப்ப என்ன பண்ணணும், வரும்போது 4 சப்பாத்தி 4 இட்லி சுட்டு வச்சிருக்கணும். என்ன நீங்க பாரு, எனக்கு சப்பாத்தி பிடிக்குங்க, செஞ்சிருக்கேன், உங்களுக்கு இட்லியும் சாப்பிட முடியாதா, இது செஞ்சீங்கன்னா செல்ஃப் கேர் அர்த்தம். அதுக்காக இப்படி பண்ண சொல்லிங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க விட்டு கொடுக்குறேங்கிற பேர்ல உங்களுக்காக யாருமே வாழ்றது இல்லை, யாருமே செல்ஃப் கேரே பண்ணிக்கிறது இல்லை. நானு 20 வருஷமா இந்த பணி பண்றேன் இல்லைங்களா, யோசிச்சு பாருங்க. 20 வருஷமா பண்றேன். எப்படி பண்ண முடியுதுன்னு கேட்டா, செல்ஃப் கேர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். எனக்காக வாழ்வேன். மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஃப்ரெண்டோட டூர் போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிடுவேன், ஃபேமிலியும் பார்த்துக்குவேன், ஆஃபீஸையும் பார்த்துக்குவேன், புது படம் வந்தா எல்லாம் பார்த்துருவேன், எப்போ தோணுதோ ஓய்வு எடுப்பேன், என்ன பிடிச்சிருக்கோ போய் சாப்பிடுவேன். நான் எனக்காக வாழ்றேங்க. வாழ்ந்துட்டு அந்த சக்தியில தான் உங்களுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் எனக்காக வாழாம அடுத்தவங்க மட்டும் வாழ்ந்திருந்தா இந்நேரம் ஆள் காலி. இதைத்தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சின்ன வயசுல இறந்துடுறாங்கல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, விவேகானந்தர், நான் முத்துக்குமார், இந்த மாதிரிலாம். இங்கெல்லாம் என்னன்னா, தனக்காக வாழாம பாரதியார், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துருக்காங்க, தனக்காக வாழ்றதே இல்லைங்க. அப்ப என்ன, வீக் ஆயிடுறாங்க, இறந்தே போயிடுறாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா செல்ஃப் கேர் பண்ணணும், உங்களுக்காக வாழும் நேரத்தை அதிகரிக்கணும். எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னா, நமக்காக வாழ்ந்தா அது சுயநலம்னு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவர் சப்பாத்தி வேண்டான்னாரு, நீங்க சப்பாத்தி சுட்டு வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, உடனே அவரு சுயநலவாதி, சப்பாத்தி சுட்டு நீ சாப்பிட்டுருக்க அப்படின்னா நீங்க சுயநலவாதி இல்லை, அவரு தான் சுயநலவாதி. எனக்கு இட்லி தான் வேணும்னு சொன்னார்ல, அவர் தான் சுயநலவாதி. வைஃப் சொல்றாங்களே சப்பாத்தி, ஏமா அப்ப நீ உனக்கு சப்பாத்தி சுட்டுக்கமா, எனக்கு இட்லி கூட சொன்னாருன்னா ஒரு சுயநலவாதி இல்லைங்க, செல்ஃப் கேருங்க.